அரிசி மாவில் நம்ம உப்பு உருண்டை செய்வோம். இப்போ அவுளில் உப்பு உருண்டை செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும். அவுள் ரவை ரெண்டுத்துலேயும் வச்சு உப்பு உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு டிஃபன் கூட சாப்பிட்டுக்கலாம். காலையில் இதை மாதிரி செஞ்சுட்டு நம்ம டிஃபன் கூட இதை வச்சு சாப்பிட்டுட்டு போகலாம். ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா சுட சுட சாப்பிட்லாம். அவுள், ரவை, தயிர், கடலைப்பருப்பு, உப்பு, காஞ்ச மிளகாய், கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அவுளை ஊற வச்சிடலாம். இதுக்கு வெள்ளை அவுள் தான் யூஸ் பண்ணோம். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி வச்சுருங்க. நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் பிசைஞ்சு இதை மாதிரி வச்சுருங்க. அதிலே ஊறிடும். கொஞ்சமாக ஊற்றி இதை மாதிரி ஊற வச்சுருங்க. இப்போ அதோட ரவையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். அவுள் ஊறிடுச்சு. இப்போ ரவை சேர்த்துடலாம். அது மேலேயே ரவையை சேர்த்துட்டு ஊற வச்சிடலாம். தயிர். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கரெக்ட் கொஞ்சமாக ஊற்றி ஊற வைங்க. நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம், கரைக்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைங்க. எல்லாத்தையும் மொத்தமாக கலக்கி ஊற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், ஊறட்டும். அதுக்குள்ளே வெங்காயம்லாம் ரெடி பண்ணலாம். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ கறிவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணியாச்சு காஞ்ச மிளகா. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சோன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். இப்போ நல்லா வதக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிடுங்க கடலைப்பருப்பு. நல்லா வதக்கியாச்சு. இதை மாதிரி வதக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா லைட்டாக வதக்கணும், நமுத்தா மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கலாம். காஞ்ச மிளகா அதையும் சேர்த்தாச்சு. இப்போ கறிவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதக்க வேண்டாம், இது மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப வதக்காதீங்க வெங்காயம். கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு.
எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை மாதிரி வதக்கியாச்சு. அவ்வளோதான், வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அவுள் ரவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சிருங்க. தண்ணி கரெக்டாக இருக்கும், தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசையலாம். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அது எல்லாத்தையும் இதில் எடுத்து சேர்த்துடலாம்மா. அவுளில் எடுத்து சேர்த்து இப்போ பிசையலாம். நல்லா இதை மாதிரி உப்பு போட்டிருக்கோம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடும். ஒன்று போல் பிசைங்க. நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்கணும். இப்போ நம்ம வதக்கந்த ஆற வச்சுட்டு பிசைங்க. சூடாக போட்டு பிசையாதீங்க, பிசைய முடியாததுனால ஆற வச்சுட்டு இதில் கொட்டி பிசைஞ்சிருங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். கரெக்டாக இருக்குது மாவு. இப்போ உருண்டை பிடிக்கலாம். எதில் உருண்டை பிடிச்சி வைக்கிறோமோ அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க. அவிக்க போகிற நம்ம அந்த தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருங்க. இப்போ இதை எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அவுள் உப்பு உருண்டை. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் பச்சரிசி மாவில் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டிஃபனு கூட இதை நைட் வச்சு சாப்பிட்லாம். ஒரு சட்னி வச்சுட்டின்னு வச்சுக்க, நைட்டுக்கு டிஃபன் கூட சாப்பிடலாம், காலையிலையும் சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நம்ம ரவையை ஊற வச்சுட்டு ரவையும் அவுளியும் ஊற வைக்கிற வேலைக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எடுத்துடலாம். அதுக்குள்ளே அது ஊறிடும். ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இப்போ எல்லாம் உருண்டையும் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சி எடுத்துடலாம். இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம உருண்டை பிடிச்ச பிறகு அதை எடுத்து வச்சுட்டு மேலே தட்டு போட்டு மூடி அவிச்சி எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷம் போதும். இப்போ எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. 15 நிமிஷம்தான், வெந்துடும் உண்டை. இப்போ நம்ம சுட சுட எடுத்து சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவுள் உப்பு உருண்டை ரெடி. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவுள் உப்பு உருண்டை ரெடி. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு சுட சுட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, ஆற வச்சு சாப்பிடாதீங்க. இது சூடாக சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தேங்காய் சட்னி, எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது காரம் உப்பு உருண்டை. நான் ஸ்வீட் செய்வேன், இதிலே ஸ்வீட் செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அது பூர்ணம் வச்சு செய்கிறது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி பூர்ணம் வச்சு செய்யுதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் ஸ்வீட் உருண்டை போடுறேன்.
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.